பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் அப்படிங்கிற ஹெட்டிங் பார்க்குறோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், பப்ளிக்கில் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின். அண்ட் தென் இதிலிருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. இதில் நம்ம டிரைவ் பண்ண போகிற ஃபைனல் ஆன்சர் வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, கெப்பாசிட்டர்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சார்ஜஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஃபார்மில் கனெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். அப்போ அது கொடுக்கக்கூடிய டோட்டல் அவுட்புட் வந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத இங்கே நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கெப்பாசிட்டர்ஸ் நம்ம வந்து ஒரு 3 கெப்பாசிட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட, இல்லையா? அந்த 3 கெப்பாசிட்டி சீரீஸ் கனெக்ஷனில் நம்ம கொடுக்குறோம். இப்போ இது ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர், இது வந்து செகண்ட் கெப்பாசிட்டர் அண்ட் இது தேர்ட் கெப்பாசிட்டர். இந்த 3 கெப்பாசிட்டரும் ஒரு பேட்டரி கூட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது இது 2 பேரலல் பிளேட்ஸை காமிச்சிங்கன்னா அது கெப்பாசிட்டர். இப்போ இந்த 3 கெப்பாசிட்டர்ஸ்க்கும் 3 கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. இது C1, இதுக்கு C2, இவருக்கு C3. 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிங் ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் இருக்கக்கூடிய 3 கெப்பாசிட்டர் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க பேட்டரியோட டோட்டல் சப்ளை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பேட்டரியிலேருந்து வெளியே வர சார்ஜ் வந்து Q. இப்போ இதில் 3 பேருமே டிஃப்ரெண்ட்டான பொட்டன்ஷியலை அச்சீவ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இந்த 3 பேருக்குமே சார்ஜ் சேம் தான், 3 பேருக்குமே Qங்கிற சார்ஜ் கிடைக்கும். ஆனால் சோர்ஸ்லேருந்து இவங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ இவருக்கு வந்து V1 அப்படிங்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிடைக்கும், இவருக்கு V2, இவருக்கு V3 அப்படிங்கிற பொட்டன்ஷியல்ஸ் கிடைக்கும். இப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சப்ளை பை பேட்டரி வில் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈச் பிளேட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ எப்படி எழுதலாம்? கேபிட்டல் V டோட்டல் சப்ளை ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன? V1, செகண்ட் கெப்பாசிட்டரோடது V2, தேர்ட் கெப்பாசிட்டரோடது V3 அப்படின்னு எழுதலாம், இல்லையா? இதில் V1, V2, V3 எல்லாம் கண்டுபிடிங்க தனித்தனியாக. நமக்கு ஆல்ரெடி வந்து C ஈக்குவல் டு Q பை V அப்படின்னு ஒரு ரிலேஷன் தெரியும். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் ஈக்குவல் டு சார்ஜ் பை பொட்டன்ஷியல், இல்லையா? சரி, இப்போ இதில் V ஈக்குவல் டு நமக்கு V தான் வேணும். இப்போ V இங்கே கொண்டு வந்து C டினாமினேட்டர் எடுத்துருவாங்க. V ஈக்குவல் டு எழுதலாம் Q பை C அப்படின்னு எழுதலாம். இப்போ V1 என்னவா இருக்கும்? V1ங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் V1. அப்போ V1 ஈக்குவல் டு என்னன்னு எழுதிடலாம்? ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் கிடைச்ச சார்ஜ், செகண்டுக்கு, தேர்ட் எல்லாருக்கும் சார்ஜ் வந்து சேம். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். இதில் சீரீஸ் கனெக்ஷனில் வந்து Q வந்து 3லையுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சேம். சார்ஜ் வந்து 3மே சேம் தான். ஆனால் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் கெப்பாசிட்டர். இது நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு கேரக்டர். சரி, இப்போ V1 என்னன்னு எழுதிடலாம் நீங்கள்? ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் கிடைச்ச சார்ஜ் எவ்வளோ? Q. ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன? C1. அப்போ ரெண்டாவது கெப்பாசிட்டரோட V2 என்னவா? V1 என்னவா இருக்கும்? V2, இல்லையா? ஓகே, V2 ஈக்குவல் டு என்னன்னு எழுதிடலாம்? Q. ஏன்னா அவருக்கு கிடைச்ச சார்ஜ் Q, அதோட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ? C2. அதே போல் V3 பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தேர்ட் கெப்பாசிட்டர் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? Q பை C3. அப்போ டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி எழுதலாம்? டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் 3 கெப்பாசிட்டர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் சப்ளைட் பை தி பேட்டரி டிவைட் பை டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ், இல்லையா? CS அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. என்ன ஆயிரும்? Vக்கு பதிலாக Q பை CS ஈக்குவல் டு V1க்கு பதிலாக Q பை C1, V2க்கு பதிலாக Q பை C2 அண்ட் V3க்கு பதிலாக Q பை C3 அப்படின்னு எழுதலாம். எல்லாத்துலேயுமே Q இருக்கா? காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ Q பை CS ஈக்குவல் டு Q இன்டூ 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 அப்படின்னு எழுதலாம். Q and Q will be getting cancelled. So equation உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 by CS equal to 1 by C1 plus 1 by இங்கே எழுதிடலாம். So 1 by CS equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 அப்படின்னு எழுதலாம். So total capacitance கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் சீரீஸ் கனெக்ஷனில் கெப்பாசிட்டர்ஸ் கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா. ஸோ இதை எப்படி ஸ்டேட் பண்ணலாம் அப்படின்னா, the reciprocal of effective capacitance. Effective is the total capacitance of 3 capacitors.
So reciprocal of effective capacitance is equal to sum of reciprocal of capacitance of each capacitor அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது தனித்தனியான கெப்பாசிட்டரோட ரெசிப்ரோக்கல் வேல்யூவோட அடிஷன் வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது வந்து கெப்பாசிட்டர்ஸ் வந்து சீரிஸ் காம்பினேஷனில் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்குது இல்லையா, முக்கியமான ஒரு ஆன்சர். இப்போ சப்போஸ் வந்து நம்ம பேரலில் கனெக்ஷன் கொடுத்துருந்தோம்னா இல்லையா, கெப்பாசிட்டர்ஸ் வந்து பேரலில் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எப்படி டிஃபர் ஆகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ பேரலல் கனெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து பேட்டரி, இப்போ இங்கே வந்து இது வந்து ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர், அடுத்தது இது ஒரு கெப்பாசிட்டர். நீங்கள் கெப்பாசிட்டர் வரையும் போது ரெண்டு பிளேட்டோட லென்த்தும் ஈக்குவலாக தான் வரையணும். ஏன்னா ரெண்டும் ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாக வரைஞ்சிங்கன்னா செல் ஆகிடும். ஏன்னா செல்லுக்கு அப்படி தான் நம்ம சிம்பிள் போடுவோம். ஸோ ரெண்டு பிளேட்டும் ஈக்குவலான லென்த்தில் இருக்கிற மாதிரி தான் எப்போவுமே நம்ம வரையணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் அது கெப்பாசிட்டர். ஓகே, ஸோ பேட்ரி வந்து விங்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்குற பேட்ரி. இப்போ இந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் C1, இதோட கெப்பாசிட்டன்ஸ் C2, இதோட கெப்பாசிட்டன்ஸ் C3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதிலேருந்து Q அப்படிங்கிற சார்ஜ் வந்து சப்ளை ஆகுது. எப்பவுமே ஜங்ஷனுக்கு வரும்போது சார்ஜ் டிஃப்ரெண்ட்டாக பிரியும். இப்போ இங்கே நீங்கள் 10 கூலும் சப்ளை ஆகுது அப்படின்னா இந்த ஜங்ஷனில் கீழே C1ங்கிற பிளேட்டுக்கு வர ட்ராப் வந்து அப்படியே 10 கூலும் கிடைக்காது. மேபி இவருக்கு ஒரு 2 கூலும் கிடைக்கலாம், ரிமைனிங் 8 கூலும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் கிடைக்கிற சார்ஜ் வந்து Q1, ரிமைனிங் இங்கே வரும். ஸோ அது Q2 செகண்ட் கெப்பாசிட்டர் கிடைக்கிது. தேர்டு கெப்பாசிட்டர் கிடைக்கிறது Q3. இப்போ இந்த Q1 + Q2 + Q3 எடுத்தீங்கன்னா Q தெரிஞ்சிடும். நீங்கள் சப்ளை பண்ண டோட்டல் சார்ஜ் அதுதான். அப்போ எப்படி எழுதலாம், டோட்டல் சார்ஜ் Q = Q1 + Q2 + Q3 அப்படின்னு எழுதலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த Q1 Q2 Q3 கண்டுபிடிங்க. நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் எப்போவுமே C = Q/V அப்படிங்கிற ரிலேஷன் நமக்கு தெரியும். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டரோட ஈக்குவேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு இதில் இருந்து Q கண்டுபிடிச்சிடலாம். இப்போ Q = என்ன எழுதலாம், CV அப்படின்னு எழுதலாம். இப்போ Q1ங்கிறது என்ன, ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் இல்லையா, அது எப்படி எழுதலாம், Q1ங்கிறது ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் கிடைச்ச சார்ஜ் இல்லையா. அப்போ Q1 = ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் கிடைச்ச கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ, C1. இந்த 3 கெப்பாசிட்டருக்குமே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேம் இல்லையா. நம்ம இங்கே என்ன சொன்னோம், சீரிஸ் கனெக்ஷனில் 3 கெப்பாசிட்டருக்கும் சார்ஜ் சேம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட். பட் இங்கே parallel கனெக்ஷனில் கொடுக்கும்போது 3 கெப்பாசிட்டருக்கு கிடைக்கிற சார்ஜஸ் டிஃப்ரெண்ட், ஆனால் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேம். அது ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஓகே, அப்போது இதில் என்ன எழுதலாம், C1 × இவருக்கு என்ன எழுதிடுவீங்க, V. அதே போல் செகண்டுக்கு Q2 = C2 × V. தேர்ட் கெப்பாசிட்டருக்கு கிடைக்கிற சார்ஜ் Q3 = C3 × V அப்படின்னு எழுதலாம். அப்போ டோட்டல் சார்ஜ் என்ன எழுதுவீங்க, Q = CP × V அப்படின்னு எழுதலாம். டோட்டல் சார்ஜ், இது வந்து டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ், இது டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா you can get the total capacitance of capacitors connected in parallel. இப்போ இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் என்ன ஆயிரும், Qக்கு பதில் என்ன போட்டலாம், CPV. CPV = Q1 என்ன எழுதுவீங்க, C1V + C2V + C3V அப்படின்னு எழுதலாம். இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூஷன் கொடுத்தாச்சு. இதில் எல்லாத்துலேயுமே V காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருங்க. அப்போ CPV = V × C1 + C2 + C3 அப்படின்னு எழுதலாம். V and V will be getting cancelled. So CP = C1 + C2 + C3. That is the answer. அப்போது 3 கெப்பாசிட்டர் இல்லையா, எவ்வளோ கெப்பாசிட்டர் வேணால் எடுக்கலாம். இங்கே நம்ம எடுத்தது 3 கெப்பாசிட்டர். 3 கெப்பாசிட்டர்ஸை parallel காம்பினேஷனில் போட்டிங்கன்னா டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷன் இதுதான்.